ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்டன் ஆம்னிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொதப்பல்கள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா பென்டன் கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸை கம்பேர் பண்ணும்போது பென்டன் ஆம்னிவர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு லீஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சொதப்பல்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நமக்கு பென்டன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் தான். ஏன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு பென்டன் ஆம்னிவர்ஸில் காமிச்ச ஆம்னிட்ரிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சில சொதப்பல்களோட தான் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்மத் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதை ஏன் கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னு தான் பார்த்திங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா நம்ம டெக்னாலஜி வைஸ் எப்போ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஓல்டு வெர்ஷனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கணும். அதே டைம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இருக்கணும். முக்கியமானது பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் சால்வ் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இதை கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆம்னிட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே காமிச்ச மாதிரியே எனக்கு தெரியல. சொல்லப்போனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஆம்னிட்ரிக்ஸில் வந்து புது ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஓகே, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் இதில் பழைய வெர்ஷனில் காமிச்ச ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கா அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா கிடையாது. அங்கே தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையே. என்ன அப்படின்னா, நம்ம பென் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாட்சில் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸே பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆம்னிட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸாலாம் மாற முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பென்னோட அந்த அட்வான்டேஜை பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு அட்வான்டேஜை மறுபடியும் காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பவரை ஏன் எடுக்கணும்? ஏன்னா நம்ம சீரீஸ் மூவ் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்ம பென்னை பார்த்திங்கன்னா இருக்க பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக தான் பார்த்திங்கன்னா மாற்றிட்டு போனோம். ஆனால் இவங்க இந்த ஃபியூச்சரை எடுக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம பென்னை பார்த்திங்கன்னா பவரை மறுபடியும் பழைய லெவலுக்கு பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ பிடிக்கல. சரி, பழைய ஆம்னிட்ரிக்ஸில் இந்த ப்ராப்ளம்லாம் இதில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பழைய ஆம்னிட்ரிக்ஸஸ்லேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரேராக தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த ஆம்னிட்ரிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். ஆனால் அது ஏன் அப்படிங்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலுமே பழைய ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் இதை கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா எனக்கு புரியல. இதுக்கு நம்ம பென் பார்த்திங்கன்னா ஆஸ்மத்துக்கிட்ட போயிட்டு அல்டிமேட்ரிக்ஸே எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க, அதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுங்க, நான் அதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்ட்டு நம்ம பென் பார்த்திங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸே பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் வந்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பென்னுக்கு பார்த்திங்கன்னா ஏலியன்ஸை செலக்ட் பண்ணி நம்ம பென்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அனர்லாக் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகி யூனிவர்ஸ் அழிக்கும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம பென்னுக்கு பார்த்திங்கன்னா ஏலியன்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்டன் ஆம்னிவர்ஸோட கடைசி எபிசோட்லேயுமே அனர்லாக் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம பென்னை பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்காக மாற்றி பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம பென்மே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்னிட்ரிக்ஸை பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். அடுத்து ஒரு சில பயங்கரமான வில்லன்ஸ் எல்லாம் மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஈயான்லாம் பார்த்திங்கன்னா பென்னுக்கு இருக்கிற ஒரு டேஞ்சரஸான ஒரு வில்லன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் பேஸ் பண்ண ஒரு வில்லன் இருக்கிறான் அப்படின்னாலே அது பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் தான். நான் பென்டன்லாம் சொல்லலை, எந்த சீரீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு டைம் பேஸ் பண்ண ஒரு வில்லன் இருக்கிறான் அப்படின்னாலே அது பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஈயானுமே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக தான் இருந்தார். ரேஸ் அகைன்ஸ்ட் டைமில் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் காமிச்சாங்க. அந்த மூவிலேயே கூட பார்த்திங்கன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா ஈயானை பார்த்து ஒரு சில இடத்துல பயந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ்லுமே அவர் பென்னுக்கு ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு சொல்லி காமிச்சு தான் பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆம்னிவர்ஸில் பார்த்திங்கன்னா சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு அந்தன் தேர் வேர் நன் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம ஈயான் பார்த்திங்கன்னா வில்கேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் வில்கேக்ஸ் பார்த்திங்கன்னா உன்னை யாரா எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் ஈயானே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈயான் பார்த்திங்கன்னா மால்ட்ரோன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஆனால் மால்ட்ரோன்ட் வந்து உன் ஹெல்ப் இதுக்கு மேலே எனக்கு தேவையில்ல, ஓடி போயிடு அப்படின்ட்டு நம்ம ஈயானே
பார்த்தீங்கன்னா வேறு டைமில் பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுருப்பாரு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈயானை பார்க்கும்போது எப்படி தோணுது தெரியுமா? ஜோக்கர் மாரி தாங்க தோணுது. ஸோ ஆனா அவரு பார்த்தீங்கன்னா அந்த மாரிலாம் கிடையாது. அவரு பார்த்தீங்கன்னா பென்னுக்கு இருக்கிற ஒரு டேஞ்சரஸான வில்லன். ஆனா ஆம்னிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சுத்தமா சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸையுமே ஆம்னிவர்ஸ்ல வச்சு நல்லா சொதப்பி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பா எப்போ தெரியுமா? ஒரு எபிசோடில் வந்து நம்ம வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுல பார்த்து பயந்து ஓடுற மாரி பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. ஸோ அது எப்படி காமிச்சாங்க? எந்த லாஜிக்கில் காமிச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. ஏன்னா வில்கேக்ஸோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அந்த மாரிலாம் கிடையாது. ஆனா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட ஆர்ட் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டைலே இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில ஏலியன்ஸோட ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிக் சேலோட ஆர்ட் ஒர்க்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது பார்த்தீங்கன்னா பிக் சேல் வந்து அதோட ரெக்கையெல்லாம் மூடிட்டு அந்த ஃபார்மில் இருக்கும்போது பிக் சேலை பார்க்க எப்படி தெரியுமாங்க இருக்குது? ஏதோ கூணு விழுந்த ஆயா மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொரு ஏலியன் சேர்த்துக்கலாம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அப்கிரேடு. ஸோ அப்கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா அது மூஞ்சை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அதுவும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மூஞ்சே பார்த்தீங்கன்னா காணோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தா எப்படி தெரியுமாங்க இருக்குது? அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லன் கூட ஃபைட் பண்ணும்போது அவன் ஆம்னிட்ரிக்ஸை பிச்சு அப்படியே மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அடித்து ஒட்ட வச்சுட்டு போன மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. ஆனால் கிளாசிக்லாம் நல்லா சூப்பராக அப்கிரேடை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் புரியல. ஒரு சில கேரக்டர்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம குவென் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னை பார்த்தீங்கன்னா ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க லுக்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எல்லோரும் காலேஜ் போனால் மாறிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க ஓவரால் லுக்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அவங்க ஃபஸ்ட் எபிசோடில் காமிச்ச அதே லுக்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஏன் நமக்கு நோவாச் டைம் லைனில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குவென்னை காமிச்சிருப்பாங்க. அந்த குவென்னோட டிசைன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க ஏன் இப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா லுக்கை மாற்றினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம பென்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்ஸோட ஆர்ட் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆர்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது அதனால் எனக்கு தெரிஞ்சு பென்னை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆர்ட் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ரீசன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா செலஸ்டியல் சீப்பியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கெலாம் காரணம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த ரீசனுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அல்டிமேட் ஏலியன்ஸ். ஸோ அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம பென் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஆல்பிடோக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆல்பிடோக்கு மட்டும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா இந்த அல்டிமேட் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அடி தான் வாங்குது, வேறு ஒன்றுமே பண்ணல. இந்த இடத்துல அல்டிமேட் ஏலியன்ஸ் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா நார்மல் ஏலியன்ஸே பண்ணிட்டு போயிடும். அப்புறம் எதுக்கு அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படின்னு தான் நான் சுத்தமாக புரியல. நமக்கு பென் 10 ஏலியன் ஃபோர்ஸில் ஃபைனல் பேட்டில் அப்படிங்கிற எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க அல்டிமேட் ஏலியன்ஸ்னால் என்ன அப்படின்னு. சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருப்பாங்க. பல ஹியூமங்கசோருக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் ஒரு அல்டிமேட் ஹியூமங்கசோர், இதுதான் அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது மூலமாகவே நமக்கு தெரியும் அல்டிமேட் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா அல்டிமேட் ஏலியன்ஸாக பேருக்கு காமிச்சு பார்த்தீங்கன்னா அதை மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில புது அல்டிமேட் ஏலியன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க, ஆர்டிகோனா, கிராவட்டாக், அதுக்கப்புறம் ராத் அப்படின்னு. ஸோ ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ணலாம். அந்த இடத்துல நார்மல் ஏலியன் வந்திருந்தாலே என்ன பண்ணியிருக்குமோ அதே தான் பார்த்தீங்கன்னா இதுவுமே பண்ணுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அல்டிமேட் ராத்தை எதுக்கு காமிச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. அந்த இடத்துல ராத் வந்து என்ன வேலை பண்ணுமோ அதே வேலையை தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ராத்துமே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு எதுக்கு அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. சும்மா பார்த்துக்கலாம், இதான் அல்டிமேட் ராத், இதான் பார்த்தீங்கன்னா கிராவட்டாக், இதான் ஆர்டிகோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் லுக்லேயே தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சொல்லப்போனால் அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியான லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பிடிக்கல.
ஆக மொத்தத்தில் அல்டிமேட் ஏலியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக பார்த்தீங்கன்னா அதோட பொட்டன்ஷியலை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. சும்மா பேருக்கு அல்டிமேட் ஏலியன்ஸ் இருக்குது, இதை நாங்கள் இப்படிலாம் காமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா இந்த சீரீஸில் வந்து நமக்கு பென்னை பார்த்தீங்கன்னா சைல்டிஷாகவே தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு அல்டிமேட் ஏலியன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பென் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் குழந்தைத்தனமாலாம் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் வந்து நமக்கு ஆம்னிவர்ஸில் வந்து நமக்கு பென்னை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைல்டிஷாகவே இன்னும் 10-12 வயசு பையன் மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை அல்டிமேட் ஏலியன்ஸில் வந்து நம்ம பென்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதும் நம்ம பென் எங்கே வெளியே போனாலுமே அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆம்னிவர்ஸ் சீரீஸில் வந்து நம்ம பென் வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எல்லோரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆம்னிவர்ஸில் வந்து நமக்கு பெருசாக பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா பென்னை பார்த்திங்கன்னா ஹேட் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம பென்னை தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீரீஸில் வந்து நம்ம பென் என்ன பண்ணாலுமே பார்த்திங்கன்னா பல்பு தான் வாங்குறாரு எல்லாருக்கிட்டையும் பேசும்போது இல்லை ஏதாவது விஷயம் பண்ணும்போது எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம பென் பார்த்திங்கன்னா பல்பு தான் வாங்குறாரு. ஸோ கார்ட்டூன் தான், காமெடி இருக்கலாம் தான், கரெக்டு தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம பென்னை வச்சு செஞ்ச மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பென் 10 ஆம்னிவர்ஸ் சீரீஸில் வந்து கண்டினியூட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடி வாங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க நிறைய எபிசோட்ஸில் பார்த்திங்கன்னா 11 வயசு பென்னை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பென்னை வச்சு பார்த்திங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி அடி வாங்குது. அது மட்டும் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நடுவில் பார்த்திங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன்ஸ்னு பார்த்திங்கன்னா 2 சீரீஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி அடி வாங்குது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா இதுவும் முக்கியமான விஷயம் தான். என்ன அப்படின்னா சேஞ்சஸ். ஸோ ஆம்னிவர்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸாக பார்த்திங்கன்னா மாறுது. ஆனால் இதை பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை, ரெட்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லி பார்த்திங்கன்னா முடிச்சிடுறாங்க. ரெட்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்படி தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டோரிக்காக பார்த்திங்கன்னா இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ரெட்கான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரேஸ் அகைன்ஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஈயானை பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா ஒரு குரோனியன் வேறு ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஏலியன்ஸில் பார்த்திங்கன்னா அவன் வேறு ஸ்பீசிஸ்லாம் இல்லை, இவன் வேறு வெர்ஷன் ஆஃப் பென் டெனிசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெட்கான். ஸோ இந்த மாதிரி ரெட்கான் பார்த்திங்கன்னா ஆம்னிவர்ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்க விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரியை பார்த்திங்கன்னா ரைட் பண்ணோம். நமக்கு எங்கேயாவது ஒருத்தர் ரேராக பார்த்திங்கன்னா இதை கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்கான் பண்ணலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஸ்டோரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரைட் பண்ணாமல் இவங்க தொட்டதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்கான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா டெரிக் ஜே ஒயிட். ஸோ இவரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவர் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஃபேன்ஸுக்கு பதில் சொல்கிறது தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஒரு சில ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு சில ஆன்சர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பென் 10 யூனிவர்ஸில் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச பவர்ஃபுல்லான ஸ்பீசிஸ் அப்படின்னா செலஸ்டியல் சேப்பியன்ஸ் தான். ஸோ அந்த ஸ்பீசிஸ்க்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீக்னஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஆம்னிவர்ஸில் நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் அதுக்கப்புறம் ரெட்கான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலே அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆஸ்மோசின்ஸை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு ரெட்கான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்னிவர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.